பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆவிக்குரிய தளத்திலே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் நம் மீது இருக்கக்கூடிய அதிகாரத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதாவது ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய தேவதூதர்கள், ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள், இவர்கள் எல்லோருக்கும் நம் மீது அதிகாரம் உண்டு என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எப்பொழுது அவர்களுக்கு நம் மீது அதிகாரம் உண்டு, எந்த சமயத்திலே அவர்களுக்கு நம் மீது அதிகாரம் உண்டு, அந்த அதிகாரத்தை அவர்கள் எப்படி பயன்படுத்தி அவர்கள் நமக்கு நன்மை செய்ய முடியும், தீமையும் செய்ய முடியும் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். குறித்த நாளிலே ஏரோது ராஜ்ய வஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம், இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழுத்து இறந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து குறித்த நாளிலே ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினான், ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கம் பண்ணுவது அந்த தேவனுக்கு மகிமையை செலுத்தும்படியாக பிரசங்கம் பண்ண வேண்டும். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாமல் தன்னை புகழ்ந்து தனக்கு தானே கடவுள் என்கிற விதமாக அவனுடைய பிரசங்கம் இருந்ததை அந்த ஜனங்கள் கேட்டு அவர்கள் அவனை புகழுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் அதை கேட்டு, அவன் பேசுகிறதை கேட்டு, அவன் பிரசங்கிக்கிறதை கேட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று சொல்லி அவனை புகழுகிறார்கள் என்று பார்க்கிறோம். எப்பொழுது தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாதபடிக்கு அது மனுஷனுக்கு செலுத்தப்படுகிறதோ, அப்பொழுது ஆவிக்குரிய உலகத்திலே, ஆவிக்குரிய தளத்திலே இருக்கக்கூடிய தேவதூதர்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. அவர்கள் தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை, தேவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றியை, தேவனுக்கு செலுத்த வேண்டிய காரியங்களை நாம் செலுத்த தவறும் பொழுது ஆவிக்குரிய தளத்தில் இருக்கக்கூடிய தேவதூதர்களும் பரிசுத்தவான்களும் நம் மீது அதிகாரம் செலுத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால்தான் ஏரோது இப்படி செய்த உடனே அவன் பிரசங்கம் பண்ணி அதை மற்றவர்கள் எல்லோரும் கேட்டு அந்த மகிமையை தேவனுக்கு செலுத்தாமல் அவனுக்கு செலுத்தினபடியினாலே ஆவிக்குரிய தளத்திலே இருக்கக்கூடிய தூதன் ஒருவன் இறங்கி வந்து அவனை அடித்தான் என்று பார்க்கிறோம். அப்படி அடித்தவுடனே அவன் புழுத்து இறந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை தேவனுக்கு செலுத்த வேண்டும். தேவனுக்கு செலுத்தாமல் நான் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் தேவ கோபம் நம்மில் இறங்கி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சகரியா, எலிசபெத்து சகரியா என்கிற 2 பேரை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். சகரியா தேவாலயத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கபிரியேல் தூதன் அவர் முன்னே இறங்கி வருகிறான். அப்பொழுது அவனிடத்திலே அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்றும், இவ்வாறு நீ ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வாய் என்றும் கபிரியேல் தூதன் அவனுக்கு எடுத்து சொன்னபோது அவன் அதை சந்தேகப்பட்டான் என்று பார்க்கிறோம். இது எப்படி ஆகும், நானோ வயது சென்றவனாய் இருக்கிறேனே என்று அவன் கேட்டான். கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமை, கர்த்தர் இவனுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், அந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார் என்ற சந்தோஷத்தை அவன் வெளிப்படுத்துவதற்கு பதிலாக ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்தினபடியினாலே கர்த்தருடைய தூதன் அவனை தண்டிக்கிறதை பார்க்கிறோம். இந்த காரியம் நிறைவேறும் வரைக்கும் நீ ஊமையாய் இருப்பாய் என்று கபிரியேல் தூதன் அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த நாள் முதல்
நாம் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறோமா என்பதிலே கவனமாக இருப்போம். கர்த்தருடைய சந்நிதியிலே நாம் நிற்கும் பொழுது, ஆலயத்திலே நிற்கும் பொழுது, பலிபீடத்திலே நிற்கும் பொழுது நாம் யாருக்கு மகிமையை செலுத்துகிறோம் என்பதிலே கவனமாக இருப்போம். நம்முடைய பிரசங்கத்தை கேட்கக்கூடிய ஜனங்கள், நம்முடைய வேத வசனங்களை கேட்கக்கூடிய ஜனங்கள், நம்முடைய துதி ஆராதனையை கேட்கக்கூடிய ஜனங்கள் யாரை பார்க்கிறார்கள்? நம்மை புகழுகிறார்களா, தேவனை புகழுகிறார்களா என்பதில் கவனமாக இருப்போம். நம்மை புகழும்படியான ஒரு சூழலை நாம் உருவாக்கினாலோ, நம்மை மறந்து உருவாக்கினாலோ, தெரிந்து உருவாக்கினாலோ அது நமக்கே ஆபத்தாய் முடியும் என்று கர்த்தர் இந்த நாளில் நமக்கு உணர்த்த விரும்புகிறார். ஏனென்றால் கர்த்தருக்கு செலுத்தப்பட வேண்டிய அந்த ஆராதனை, கர்த்தருக்கு செலுத்தப்பட வேண்டிய அந்த மகிமை, அதை ஒருபோதும் நாம் களவாடக்கூடாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவர் ஒருபோதும் அதை பொறுத்து கொள்ளுகிறவர் அல்ல. ஆவிக்குரிய உலகத்திலே, ஆவிக்குரிய தளத்திலே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களும் தேவதூதர்களும் அதை ஒருபோதும் பொறுத்து கொள்ளுவதில்லை. அவர்கள் உடனடியாக செயல்படுகிறார்கள். உடனடியாக தண்டனை வந்து சேருகிறதை பார்க்கிறோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பலிபீடத்திலே நாம் இருக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நம் மகிமையை முழுவதையும் 100% முழுவதையும் கர்த்தருக்கே செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.